பாப்நெட் தொழிற்சாலையில் தொழிற்சாலை உணவகத்தை கவனிக்க யாரையும் நியமிக்கவில்லை. இதனால் தொழிற்சாலை உணவகத்தின் முழு பொறுப்பையும் கார்த்திக்கே ஒப்படைத்தனர். அதே நேரத்தில் பாப்நெட் நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்தது. 500 பேர் பங்கேற்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான உணவுகளின் ஏற்பாடு செய்யும் பொறுப்பையும் கார்த்திக்கே வழங்கினர். கார்த்திக் இந்த பணியை மிக நுணுக்கமாகவும் திறமையாகவும் செய்து முடித்தார். பாப்நெட் நிறுவனத்தின் 10வது ஆண்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த சிறப்பான செயலுக்காக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராமு கார்த்திக்கை பாராட்டி கௌரவித்தார். ராமுவின் பாராட்டுக்கள் கார்த்திக்கின் மனதிற்கு பெரிய உற்சாகத்தையும் மேலும் நம்பிக்கையையும் கொடுத்தன. கார்த்திக்கின் ஆர்வமும் மாற்றமும் இந்த பாராட்டுக்குப் பிறகு கார்த்திக் தனது நிர்வாக இயக்குனரிடம், எனக்கு கார்மெண்ட்ஸ் துறையில் வேலை செய்வதில் அதிக ஆர்வமாக உள்ளது என்று தெரிவித்தார். கார்த்திக்கின் இந்த வலியுறுத்தலை ராமு கவனித்தார் மற்றும் அவரை சாம்பிளிங் மாதிரி தயாரிப்பு பிரிவுக்கு மாற்றினார். சாம்பிளிங் பிரிவில் கார்த்திக்கின் முக்கிய பணிகள்: நூலிலிருந்து அதை சிறந்த மாதிரியாக வடிவமைத்தல், பின்னல், knitting, சாயமேற்றுதல், டாயிங், அச்சு செய்யும், பிரிண்டிங் மற்றும் தைக்கும் ஸ்டிச்சிங் வேலைகளைச் செய்வது. இறுதியில் அந்த மாதிரிகளை வாங்குபவர்களுக்கு பையர் கூரியர் மூலம் அனுப்புதல். கார்த்திக் இந்த வேலைகளை மிகவும் சிரத்தையாகவும் முழு அன்புடனும் செய்து வந்தான். வாங்குபவர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாப்நெட் தொழிற்சாலைக்கு வந்தால் அவர்களுக்கு மாதிரிகளைச் செய்யவும் விளக்கவும் ராமு எப்போதும் கார்த்திக்கையே அழைத்தார். எந்த சந்திப்பிலும் கார்த்திக் தனது திறமையான விளக்க முறையால் அனைவரையும் கவர்ந்தார். இதனால் ராமுவிற்கு கார்த்திக்கின் மீது மிகுந்த நம்பிக்கை உருவானது. கார்த்திக் தனது பணியில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் முழு ஈடுபாட்டுடன் உழைத்தார். ஆனால் தன்னுடைய உழைப்புக்கேற்ப பெரிய சம்பள உயர்வோ பதவியில் மாற்றமோ கிடைக்கவில்லை. இது காரணமாக தனது உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என கார்த்திக் தோற்றுக்கொண்டார். அவர் மனநிலை மெதுவாக சோர்ந்து போகத் தொடங்கியது. ஒரு நாள் கார்த்திக் தனது கூரியர் நண்பர்களுடன் அண்ணாமலை என்ற திரைப்படத்தை பார்க்கச் சென்றார். அந்த படத்தின் ஒரு பாடலில் ஒரு சாதாரண நபர் தனது கடின உழைப்பால் மற்றும் புத்திசாலித்தனத்தால் பணக்காரராக மாறுவது காட்டப்பட்டது. அந்த காட்சி கார்த்திக்கின் மனதுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சாதாரணமானவர் எப்படி இந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்ற கேள்வி அவரது மனதில் எங்கேயும் விட்டு செல்லாமல் தொடர்ந்தது. கார்த்திக் பல நாட்கள் இதைப் பற்றி சிந்தித்தார். ஆனால் அவர் நினைத்தார், இதெல்லாம் திரைப்படங்களில் மட்டும்தான் சாத்தியம். உண்மையான வாழ்க்கையில் ஏழையாக இருந்து பணக்காரராக மாறுவது முடியாத காரியம். இந்தச் சமயத்தில் பாப்நெட் நிறுவனத்தில் பார்வதி என்ற பெண் ரிசப்ஷனிஸ்டாக சேர்ந்தார். கார்த்திக் மற்றும் பார்வதிக்கிடையே மெதுவாக பழக்கமடைந்தது. தொடக்கத்தில் அவர்களிடையே சாதாரண நட்பாக இருந்தது. ஆனால் சில மாதங்களில் அவர்களுக்குள் உள்ள நண்பத்துவம் காதலாக வளர்ந்தது. பார்வதி மிகவும் புத்திசாலி, நேர்மைமிக்க மற்றும் கார்த்திக்கின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். கார்த்திக்கின் வாழ்க்கையில் பார்வதி ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர்களின் உரையாடல்கள் மற்றும் புரிதல்கள் கார்த்திக்கிற்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை உருவாக்கின. எதிர்காலத்தின் புதிய பார்வை கார்த்திக்கிற்கு இன்னும் தெரிந்திருந்தது. பாப்நெட் நிறுவனத்தில் தனது உழைப்புக்கு தகுந்த அளவில் மதிப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பார்வதியின் ஆதரவும் காதலும் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. கார்த்திக் உறுதியுடன் நினைத்தார், சரியான சந்தர்ப்பமும் ஆதரவும் கிடைத்தால் நான் என் திறமைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும். பார்வதியுடன் ஏற்பட்ட காதல் மற்றும் உறவு கார்த்திக்கின் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியது. கார்த்திக்கின் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடைந்து கொண்டிருந்தது. தனது கடின உழைப்பும் பார்வதியின் உறவும் அவரை முன்னேறுவதற்கான சக்தியை வழங்கியது. கார்த்திக் முடிவு செய்தார், எனது கனவுகளை நனவாக்குவதே என் இலக்கு. அதன் மீது என்னுடைய முழு முயற்சியையும் செலுத்துவேன். பாப்நெட் நிறுவனத்தில் கார்த்திக்கின் பயணம், பார்வதியுடன் இணைந்த வாழ்க்கை மற்றும் எதிர்கால கனவுகள், இவை அவரது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுத்தன.